இந்தாமா பலசருக்கு சாமா. மீதி 10 ரூபாய் இப்படி தினமும் தரேன், சேர்த்து வை. இவன் இப்படி கொடுப்பான். யாராவது வந்து 5 10 கண்ண கசக்கனா உடனே வந்து வாங்கிட்டு போயிடுவான். இவன் எடுக்க முடியாதபடி பத்திரமா வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்தா. அத்தை, வைக்க வேண்டிய இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன். இப்ப எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டாரு. இந்தாமா பாத்திரத்தை விளக்கு வச்சிரு. சரி. நான் சமைச்சதுனால சாப்பிடாம வச்சிருக்காரு பாருங்க அத்தை. டேய், என்னடா இது? மதியம் பசிக்கல, சாப்பிடல. ஏண்டா போய் சொல்ற? என் மருமக சமைச்சாங்கறதால சாப்பிடல. அடையாம நீ ஒண்ணு, நான் தான் சொல்றேன்ல எனக்கு பசிக்கல. அப்படியா? அப்ப இப்ப சாப்பிடு. இப்போ எனக்கு பசிக்கல. ஏலே, எவ்வளவு பசிச்சாங்கன்னு எனக்கு தெரியாதா? இவ சமைச்சாங்கறதால சாப்பிடல. ஆமா, இவ சமைச்சாங்கறதுனால தான் சாப்பிடல. இப்ப என்ன? ஏய், மருமக சமைச்சு நீ சாப்பிடலன்னா நாளையில இருந்து இந்த வீட்டுல யாரும் சமைக்க போறதில்ல. நாங்களும் பட்டினி கடந்து சேர்த்து தொலைறோம். இத பாருங்கம்மா. வேலை செஞ்சு கையெல்லாம் புண்ணாயிடுச்சு. மத்தியானம் சாப்பாட்டுல கை வச்சதும் கை எரியுது. அதனாலதான் அப்படியே வச்சுட்டேன். இந்த கஷ்டத்தெல்லாம் காட்டி உங்க மனசையும் புண்படுத்த வேணாம் தான் இவ்வளவு நேரம் நான் போய் சொன்னேன். யோ, அதான் உன் மருமகன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்ல, இனிமே வீடு ஒண்ணது இல்ல. போயா போ, நடக்காத ஓடு. போயா. நாய்க்கு கோல்டு பிஸ்கட் கொடுத்த குடும்பம் இப்ப என்னையே நாய் மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்கானுவ. ஏட்ட எழுத்து போட்டு பொண்ணையும் கொடுத்து சொத்தையும் எழுதி வச்சேன். இப்ப மாப்பிள்ளை என்ன நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாரு. உப்புலியாப்பா, இது உனக்கே நல்லா இருக்குதா? போயா. யோ இல்ல, பொட்டி இறக்கி வச்சுட்டு போ. அதையும் சேர்த்தா எழுதி கொடுத்துருக்கான். வேணா பத்திரத்தை காட்டுட்டுமா? நீ இது வரைக்கும் காட்டுனது போதும், இதுக்கு மேல எதையும் காட்டிடாத. திக்குன்னு இருக்குது. ஏங்க, எங்க மாப்பிள்ளை வீட்டையும் பொட்டியும் தான் எழுதி கொடுத்தாரா இல்ல எங்களையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாரா? எழுதி கொடுக்கறதா சொன்னாரு. எங்க முதலாளி வேணான்ட்டாரு. ஏன் அசையும் பொருள் அக்ரிமெண்ட்ல இல்ல? தம்பி, இந்த சொத்தையெல்லாம் வாங்கினது யாரு? நான் தான். இவனா? ஒரு நாய் வச்சிருந்தவன் 1/2 ஏக்கர் நிலம் வாங்கிட்டான். 2 நாய் வச்சிருந்தவன் 1 ஏக்கர் நிலம் வாங்கிட்டான். நான் 10 நாய் வச்சிருக்கேனே, இழிச்ச வாயனா, அதான் உன் வீட்டையே வாங்கிட்டேன். அந்த பையன் மட்டும் என் கண்ணு முன்னால வந்தான், அவனை என்ன பண்றேன்னு பாரு. மாமா, என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்க? ஓஹோ, இந்த வீடை வித்துட்டு கவலையா இருக்கியா? இது என்ன மாமா, மானம் கட்டி வீடு, ஒத்தடுக்கு மாடி, பல அடுக்கு மாடியில பட்டணத்துல வீடு வாங்கியிருக்கோம் மருமே. பட்டணத்துல பல அடுக்கு மாளிகையா? என்ன மாப்பிள்ள குழப்பறீங்க? இந்த வீட்டை வித்து எவ்வளவு பெரிய வீட்டை வாங்கியிருக்கேன் பாத்தியா? எது? இந்த புழுக்க வீட்டை வித்து 14 மாடி கட்டடம் வாங்கி இருக்கிறியா? ஏன் மாமா இந்த ஆட்ட? மாமா, படம் எப்ப வந்திருக்கு? பத்திரம் பின்னால வர. ஆமா அம்மா, இவன் பெரிய டுபாக்கூர் அம்மா. இவனை நம்பி நீ போயிடாதே. நீ வாழா வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் விறகு வெட்டியாவது உன்னை காப்பாத்துறேன். வந்துரு வந்துரு. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, ராமர் இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தி. நான் வரமாட்டேன்ப்பா. அப்படியா? இவன் ராமன், நீ சீதை. இவனை நம்பி போன நீங்க 2 பேரும் தோத்துக்கு பயிலா துக்காங்கிறதான் சாப்பிட முடியாது வரும். உப்புலியாப்பா, ராசாத்தியம்மா வந்துட்டாங்க. மிஷின் ஆஃப் பண்ணுங்கப்பா. முன்சாமி, சீக்கிரம் தார எடுத்துட்டு போ. பாத்தீங்களா, நம்ம பொண்ணு கழுத்துல காதுல ஒண்ணுமில்லாம மூலியா நிக்கிறா. அட ஆமா, என்னாச்சு? கோவிந்தா கோவிந்தா. இந்த தயிர் சாதம். ஊருக்கே உழைச்சு போடுற அளவுக்கு உடம்புல வலு இருக்கு. பொட்டு தங்கம் குறைஞ்சா கூட வக்கீல் நோட்டீஸ் விட்டுருவேன்னு புருஷனும் பொண்டாட்டி ஆளாளுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு நின்னாங்களே, இப்ப என்ன ஆச்சுது? கழுத்துல காதுல ஒண்ணும் இல்லாம மூலியா நிக்கிறா. ஒருவேளை பழசையெல்லாம் அழிச்சிட்டு புதுசா பெருசா செய்யறாங்களா? நீங்க வேற பிச்சைக்கார குடும்பத்துக்கு வாக்குப்பட்டால எல்லாத்தையும் வித்து தின்னு ஏப்ப விட்டாங்க. எங்கடி நகை?
எங்க போச்சு சொல்லு சொல்லுடி. என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன் பதிலே காணா. என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? கேக்குறல்ல பதில் சொல்லுடி. உனக்கு இவ கழுத்துல போட்டது நகை என்ன பண்ணானு எனக்கு தெரியாது. ஆனா இவ அம்மா பிச்சைக்கார பையனை கட்டிட்டால, அதனால வித்து வாயில போட்டிருப்பான்னு கேவலமா பேசிட்டு போறா. இப்போவாது பதில் சொல்றவா பாருங்க. ரோடு கான்ட்ராக்டர் முதல்ல அந்த செல்லப்பாவை வேலையை விட்டு நிறுத்தி ஆகணும். எதுக்குமா? அட என்னதான் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல வாழ்ந்துட்டாலும் என் பொண்ணுக்கு புருஷன் ஆயிட்டான்ல. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமா? உங்க பொண்ணு நகையை அடமானம் வச்சு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துச்சு. அதை வச்சு நான் அவனுக்கு டவுன்ல வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அவன் நாளைக்கே வேலைக்கு போயிடுவான். விளங்காத பையன் அவன் வேலைக்கு போறதுக்கு என் பொண்ணு நகை தான் கிடைச்சதா? பாத்தீங்களா, அவசரப்படுறீங்களே. உங்க பொண்ணுதான் நகையை அடகு வச்சு பணத்தை கொடுத்து வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணாங்கிற விஷயம் இன்னும் செல்லப்பாக்கு தெரியாதுமா. ஏய்யா இத முதல்லயே சொல்லக்கூடாதா? ஏதோ ஏழை பழைய இருக்கிறானே நகை எல்லாம் வித்து தின்னுட்டானேங்கிற ஆத்திரத்துல அந்த பையனை கேவலமால பேசிட்டேன். நீ என்ன பண்ற? நகையெல்லாம் மூட்டை எடுத்துட்டு வந்து என் பொண்ணு கிட்ட கொண்டு போய் கொடுத்துற. அதுக்கான பணத்தை என் வீட்டுல என்கிட்ட வந்து வாங்கிக்கிற. எல்லாம் இந்த பொண்ணால வந்து. அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா. புருஷன் மேல உயிரே வச்சிருக்க உங்க பொண்ணு. புருஷன் படிச்சுட்டு ரோடு வேலை பார்த்து கை கால் வேக வச்சுட்டு வர்றது பிடிக்காம தான் நகையை அடமானம் வச்சு வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. சரி நாளைக்கு எங்க அப்பா இருக்கு தீதி வழக்கம் போல ஊர் சாப்பாடு போடுறேன். எல்லாரும் வந்து சேருங்க. நகை பத்திரம் கொடுத்துரு. இப்ப அவனுக்கு நல்ல தினமா பண்ணிருக்க நீ. அப்புறம் அவங்கிட்ட ஏன் மறைக்கணும்? ஏன் இப்படி அடி வாங்கணும்? நல்லா கேட்டீங்க. அவர் அடிச்சதுனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் இப்படி அடிக்கிற சாக்கலையாவது நான் தாண்டி உன் புருஷன் சொல்லாம சொல்லிட்டு போறாரே, அந்த சந்தோஷம் தான். கல்யாணம் நின்னு போன நாள்ல இருந்து இந்த ஊருக்காரங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவோட உள்ளேயே முடங்கி கிடந்தானா, இன்னைக்கு உங்களோட குடிக்க வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நாளைக்கு எங்க அத்தை ஊர் சாப்பாடு போடுறா. ஊர் சாப்பாடா? ஏய் தமிழ் ஆச்சா ஆகலையாடி? என்னையா அதிகாரம் பெருசா இருக்கு? 1 கிலோ கறியும் 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டா பொருளை ஒசத்திருவியே. கறி வேக வேண்டாமாயா? குடிக்கிறவனுக்கு தாண்டி தெரியும் வயிறு எப்படி எரியும்னு. உன்னை எவையா குடிக்க சொன்னது? 2ஆம் தாரமா உன்னை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறனே அந்த கவலை. எங்கடி போனா என் பொண்ணு? சத்துணவுல சோறு வாங்க போயிருக்கா. முத்து பேச்சு எங்கம்மா போற? சத்துணவு வாங்க போற. நான் தர்ற புள்ள சாப்பாடு இந்தா வாங்கிக்க. என்னடி விளையாடுறீங்களா? பசியில மனுஷன் சாகுறான். பாதாயி உங்க அப்பன் பசியோட இருக்குது உனக்கு புரியுது, உங்க ஆத்தாளுக்கு புரியலையா? கொண்டா அழுத கொன்றுவேன். அப்பனுக்கு முன்னாடி உனக்கு என்ன அவசரம்? எனக்கு பசி. உங்க ஆத்தா அடுப்படியில மாரடிச்சுட்டு இருக்கா, அங்க போய் அழு. யார் சோறு போட்டாலும் போய் தின்னறதா? 2 சோறுக்கு ஒரு ருசி இருக்குல்ல? ஆமா. மருதாமே என்னாச்சு? குழந்தை வாங்கிட்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டாரு. என்னமோ அது என்னாச்சு தெரியல. ஐயோ நான் ராசாத்தியமா போட்டு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து ராசாத்தியமா விட்டு சாப்பாடா? என்னப்பா அது சாப்பாடு போட்டு 1 மணி நேரம் ஆகுது, சாம்பார் ஊத்துங்கப்பா. பசி வயிற்று கிள்ளுது இல்ல? அதை யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பாட்டுல விஷம் இருக்கு. என்னது
விஷமா? யோ, என்னைய உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பாட்டுல விஷக்குன்னு சொல்றல, இந்திரியா? அம்மா, சொன்னா கேளுங்க. சாப்பிட்டு போங்க. சொன்னா கேளுங்க. இருங்க, சாப்பிட்டு போங்க. அவங்கள ஏன் தடுக்கிறீங்க? சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு சொல்றேன்ல. அப்படியா? அதுல விஷம் இருக்குதா? இரு. ஏய், அந்த சாப்பாடு எடுத்துட்டு வாடா. என்ன பேசாம நிக்கிறீங்க? சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்ததுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். நான் சொல்றேன். ஊர் ஜனங்களா ஒன்னா சேர்ந்து இந்த அம்மாவோட பொண்ணை செல்லப்பா கட்டி வச்சுங்க. அந்த கோவத்துல இந்த திதியை பயன்படுத்தி ஊர் ஜனங்களை பழி வாங்கறதுக்காக இந்த அம்மா தான் சாப்பாட்டுல விஷம் வச்சாங்க. இல்ல, இல்லவே இல்ல. எனக்கு எதுவுமே தெரியாது. அட, என்ன எல்லாரும் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போங்க. அட போங்க. யோ, சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு சொன்னே ஒழிய அதை இந்த அம்மா தான் வச்சாங்கன்னு சொன்னாயா? என்னப்பா மாமியார் பாசமா? யோ, இந்த இடத்துல இந்த அம்மாக்கு பதிலா வேற யார் இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் அந்த அம்மாவை எடுத்து அவங்க பொண்ணை எனக்கு கட்டி வச்சீங்களே, அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கூடவே கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களை எல்லாம் மாமியார் வீட்டுல விட்டு பட்டையை கழட்டி இருப்பாங்க. செஞ்சாங்களா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இந்த அம்மா ஒரு லெட்டர் எழுதுறாங்கன்னு சொல்லி இவங்க பொண்ணை என் தலையில கட்டி வச்சீங்களே, அந்த லெட்டர் இந்த அம்மாவை எழுதல, என் பொண்டாட்டியே இவங்க பேர்ல எழுதின லெட்டர். இப்படி எந்த வகையிலுமே உங்களை எதிரே நினைக்காத இந்த அம்மா விஷம் வச்சிருப்பாங்க. நம்புறீங்களா? சொல்லுங்கப்பா. என்னாச்சியா? சாம்பார்ல விஷத்தை கலந்தது இவன் தானா? இல்ல, குடியார பையில ராசாத்திய மாதிரி உன்னை விஷம் வைக்க சொன்னது. இல்ல இல்ல. பின்ன யாரையும் அவனை விஷம் வைக்க சொன்னது? யாரு விஷம் வச்சாங்கிறது தெரியலனாலும் எப்படியோ இந்த அம்மா விஷம் வைக்கலன்ற உண்மையை சொல்லிட்டு போயிட்டான். சரி சரி, எல்லாரும் வாங்க. இந்த குடிகார பையில அடக்கம் பண்ற வேலையை பாப்போம். உங்க பொண்ணால இந்த ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னீங்க. இப்போ உங்க மருமகனால தலை நிமிர்ந்து நிக்கிறீங்க.